ஒரு சிறிய பூங்காவில் ஒரு மரத்தின் அடியில் கீச்சு என்ற குட்டிக்குருவி வாழ்ந்தது. கீச்சுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது ஒரு நாள் வானவில்லுக்குள் சென்று வாழ்வது. வானவில்லின் வண்ணங்கள் அதன் மனதை மிகவும் கவர்ந்தன. ஒரு நாள் இரவு பெரிய மழை பெய்து ஓய்ந்தது. மறுநாள் காலை சூரியன் எட்டி பார்த்தபோது வானத்தில் ஒரு பெரிய அழகான வானவில் தோன்றியது. பறந்து சென்று வானவில்லின் அருகில் சென்றது. அங்கே வானவில்லின் மஞ்சள் பட்டையில் ஒரு சிறிய துளை இருப்பதை கண்டது. துணிச்சலுடன் கீச்சு அந்த துளைக்குள் நுழைந்தது. உள்ளே ஒரே கலர்மயம். மஞ்சள் நிறத்தின் அரவணைப்பில் அது சொர்க்கத்தில் இருப்பது போல் உணர்ந்தது. ஆஹா! கீச்சு கத்தியது. மஞ்சள் பட்டையில இருந்த ஒரு சிறிய தேவதை, வாழ்த்துக்கள் கீச்சு, நீதான் எங்கள் வானவில்லின் முதல் வாரதைதாரர். உனக்கு ஒரு விதி, நீ 7 நாட்களில் ஒரு நிறப்பட்டையிலிருந்து அடுத்த நிறப்பட்டைக்கு மாற வேண்டும். ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது என்றது. கீச்சு சந்தோஷமாக சம்மதித்தது. முதல் நாள் அது மஞ்சள் பட்டையில் விளையாடியது. அங்குள்ள ஒளிக்கதிர்கள் தங்க நிறத்தில் இருந்தன. 2வது நாள் அது ஆரஞ்சு பட்டைக்கு மாறியது. ஆரஞ்சு பட்டையில் இருந்த சூடான நிறம் அதற்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. 3ஆம் நாள் சிகப்பு பட்டைக்குள் சென்றது. அங்கே இருந்த தீ போன்ற நிறம் அதற்கு தைரியத்தை கொடுத்தது. 4ஆம் நாள் அது நீலப்பட்டைக்குள் சென்றது. நீலத்தின் குளிர்ச்சி சிகப்பின் சூட்டை குறைத்தது. 5ஆம் நாள் பச்சை நிறப்பட்டையில் நுழைந்தது. அங்கே காடு போன்ற ஒரு அமைதி நிலவியது. 6ஆம் நாள் ஊதா பட்டையில் அதிக ஞானமும் அமைதியும் கிடைத்தது. 7ஆம் நாள் அது இறுதியாக கருநீலப்பட்டைக்கு வந்தது. இந்த கருநீலம் அனைத்து வண்ணங்களின் கலவையின் ஆழத்தை புரிந்து கொள்ள உதவியது. ஆனால் கீச்சுக்கு ஒரு உண்மை புரிந்தது. எந்த ஒரு நிறமும் முழுமையாக சிறந்தது இல்லை. மஞ்சள் மகிழ்ச்சியை தருகிறது, ஆனால் அது மட்டும் இருந்தால் சலித்துவிடும். நீலம் அமைதியை தருகிறது, ஆனால் அது மட்டும் இருந்தால் உற்சாகம் இருக்காது. 7 நாட்களுக்குப் பிறகு வானவில் மறையத் தொடங்கியது. இப்போது கீச்சு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு நிறத்தை மட்டும் விரும்பவில்லை. அது தன் மனதிற்குள் வானவில்லின் அனைத்து வண்ணங்களையும் நிரப்பிக் கொண்டது. அது தன் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா நிறங்களையும், ஒவ்வொரு மரத்தின் பச்சையையும், ஒவ்வொரு பூவின் சிவப்பையும், மஞ்சள் நிறத்தையும் ரசிக்க கற்றுக்கொண்டது. மீதி வாழ்க்கை என்பது ஒரே நிறமல்ல. எல்லா விதமான அனுபவங்களும் உணர்ச்சிகளுமே நம் வாழ்க்கையை வானவில் போல அழகாகவும் முழுமையாகவும் மாற்றும்.